வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயக மேதின நிகழ்வுகளில் பொது வேட்பாளர் குறித்த எதிரொலிப்பு. புகலிட நாடுகளின் பேரணிகளில் இன ஒடுக்குமுறைக்கு நீதி கோரிய தமிழர்கள். ஸ்ரீதரன் நடத்திய தமிழரசின் மேதின நிகழ்வில் பங்கெடுத்த விக்னேஸ்வரன் பொது வேட்பாளராக களமிறங்கும் ஆசையுடனான பிரசன்னம் என ஊகம். மகிந்த பாணியில் தமிழில் பேசி தமிழர்களின் மனங்களை வெல்ல முயன்ற சஜித். தோட்ட தொழிலாளர்களின் வாக்குகளுக்காக வேதன உயர்வை அறிவித்த ரணில். தமிழகத்தின் பல இடங்களில் 42 பாகை செல்சியஸை தாண்டிய வெப்பம். வெப்ப அலை குறித்த முன்னெச்சரிக்கையால் மக்கள் அவதானம். அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் காவல்துறையினரின் அடாவடிகள். பலஸ்தீன ஆதரவு போராட்டங்களை ஒடுக்குவதால் வெடித்த புதிய மோதல்கள். பிலிப்பைன்ஸ் கப்பலை தாக்கி சேதப்படுத்திய சீன கடலோர காவல்படை. சீனா வேண்டுமென பதற்றத்தை தூண்டுவதாக மணிலா குற்றச்சாட்டு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். உலகளாவிய ரீதியில் இன்று தொழிலாளர்களின் நாளான மே தினம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் இன்று நடத்தப்பட்ட நிகழ்வுகளில் அரசியல் உரிமை கருத்துக்களும் இனத்தின் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு நீதிகோரல்களும் இடம்பெற்றுள்ளன. தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் நடத்திய மேதின நிகழ்வுகளில் ஸ்ரீலங்காவில் எதிர்நோக்கப்படும் தேர்தல் களங்களில் தமிழர்களின் வகிபாகம் குறித்த கருப்பொருளும் பொது வேட்பாளர் குறித்து பேசுபொருளும் முக்கிய விடயமாக எதிரொலித்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. தமிழரசு கட்சியின் வடக்கிலும் கிழக்கிலும் தனித்தனியாக 2 நிகழ்வுகளை நடத்தியிருந்தன. இதேபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது பிரதான நிகழ்வை மானிப்பாயிலும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனது முதன்மை நிகழ்வை வவுனியாவிலும் நடத்தியிருந்தது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் தேசிய கட்சிகளினால் பேரணி மற்றும் கூட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியினால் கிளிநொச்சியில் தொழிலாளர் தின பேரணியும் கூட்டமும் நடத்தப்பட்டிருந்தது. வடமாகாண ரீதியிலான தமிழ் தேசிய தொழிலாளர் தினம் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட தொழிலாளர்களுடன் இணைந்து தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளை ஏற்பாடு செய்திருந்த தொழிலாளர் தினம் மக்களின் பேரெழுச்சி பேரணியோடு நடைபெற்றது. தொழிலாளர்களின் அவலங்களை சித்தரிக்கும் வாகன ஊர்திகளும் கிளிநொச்சி சித்தி விநாயகர் முன்றலில் இருந்து மத்திய கல்லூரி மைதானம் வரை முன்னெடுக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன், CVK சிவஞானம், மதகுருமார், மக்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர். ஒரு தமிழ் பேசும் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றோம். அதெப்படி என்று நீங்கள் கேட்கக்கூடும். பொது வேட்பாளர் தேர்தலில் நாம் தேர்தலில் வெல்ல போட்டியிடவில்லை. பின் எதற்காக என்று கேட்டால், எமது நிலையை எமது மக்களுக்கும் மற்றோருக்கும் தெளிவுபடுத்தவும், மக்கள் தீர்ப்பு ஒரு ரெஃபரண்டம் ஒன்றை வடகிழக்கு மாகாணங்களில் பெற ஆவண செய்யவுமே நான் தான் இந்த ஏற்பாட்டை வலியுறுத்தி வருகின்றோம். ஐநாவினால் வடகிழக்கு மாகாணங்கள் மக்கள் தீர்ப்பிற்கு விடப்பட்டால் மக்களின் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். முன்னைய தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து சென்றவாறு தமிழர்களாகிய நாம் எமது வருங்கால சந்ததியினரை மனதில் வைத்து சில போராட்டங்களில் ஈடுபட வேண்டும். வன்முறை தேவையில்லை, பட்டினி கிடக்க அவசியமில்லை. ஆனால் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி எமது தமிழ் பேசும் உறவுகளை ஒன்றிணைத்து எமக்கென உலக அரங்கத்தில் சில நன்மைகளை பெற முயற்சிப்பதே இந்த போராட்டம். வடகிழக்கில் வாழ்ந்து கொண்டு கூடிய ஈழத்தமிழர்களின் அபிலாஷைகளை எடுத்து கூறும் ஒரு வாக்கெடுப்பாக நீங்கள் மாற்றலாம், பிரச்சனை இல்லை, செய்யலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, செய்யலாம். அதுக்கான வாய்ப்பு வந்திருக்கின்றது. அதை இந்த மாவட்டத்திலே, இந்த வடகிழக்கு மாவட்டங்களிலே வாழ்ந்து கொண்டு கூடிய தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பெற்றிருந்த மாகாண சபை உறுப்பினர்கள், பெற்றிருந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி ரணில் விக்ரமசிங்கே மாகாண சபை நடத்தவில்லை என்பதற்காக மாகாண சபை உறுப்பினர்கள் பெற்ற வாக்கு இல்லாமல் போய்விடாது. ரணில் விக்ரமசிங்கே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தவில்லை என்பதற்காக உள்ளூராட்சி மன்றம்
மாவட்டங்களிலே எங்களது உறுப்பினர்கள் பெற்ற வாக்கு இல்லாமல் போய்விடாது. எல்லா உள்ளூராட்சி மன்ற பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை, இல்ல மாகாண சபை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி சரியான வழியில் நினைக்கிறேன். செய்யுங்கள் அதை. ஆனால் திரு விக்னேஸ்வரன் அவர்களே, உங்களுக்கு சொன்னேன், இந்த 2வது 3வது விருப்பு வாக்கு விஷயத்தையும் நினைக்காதீர்கள். அது சரிபட்டு வராது. அது உங்களது எண்ணப்பாட்டை மலினப்படுத்திவிடும். ஏனென்றால் நீங்கள் இங்கே ஒரு சொன்ன நான் சொன்னதை நான் பார்த்தேன், வாசித்தேன். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், ஐ டோன்ட் நோ. இங்கே வாசித்தேன். நாங்கள் தேர்தல் கால பிரச்சார காலகட்டத்திற்கு பிறகு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இடையிலே வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களது அபிலாஷை முன்வைத்து அது உடன்படுவார்களே ஆனால் வெளிநாடு தூதரகர் அழைத்து அவருக்கு முன்னாலே கையெழுத்து போட்டு தாருங்கள் என்று சொல்லி ஒரு பேரம் பேசுவோம் என்று சொன்னார். அது நடக்காது. இங்கே கையெழுத்து போட்டு தந்து இங்கே 1000 வாக்கு வருமானால் அங்கே 10,000 வாக்கு போய்விடும். தரமாட்டார்கள். அது உங்களது நேர்கொண்ட பார்வையை, நேர் வழியை தடுத்தாண்டு விடும், மலினப்படுத்திவிடும். அதோடு விழிப்படைவார் தொழிலாளர் விடியும் தேசம் எனும் தொனிப்பொருளில் இலங்கை தமிழரசு கட்சியின் தொழிலாளர் தின நடைபவனி இன்றைய தினம் மட்டக்களப்பில் நடைபெற்றது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி ராசமாணிக்கம் இல்லத்திலிருந்து ஆரம்பமாகிய பேரணி பெரியகல்லாறு பிள்ளையார் ஆலய முன்றல் வரை இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து தொழிலாளர் தின கூட்டமும் இடம்பெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தொழிலாளர் தின கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று காலை நடைபெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது இந்த தொழிலாளர் தினத்தை தமிழ் தேசிய மே நாளாக பிரகடனப்படுத்தி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக அணிதிரள்வோம் என்ற தொனிப்பொருளில் மானிப்பாய் பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. மேலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதான தொழிலாளர் தின ஊர்வலமும் பொதுக்கூட்ட நிகழ்வும் வவுனியாவில் இன்று எழுச்சியுடன் இடம்பெற்றது. வவுனியா பண்டாரவன்னியன் சிலை முன்பாக ஆரம்பமான ஊர்வலம் அங்கிருந்து குருமன்காடு கலைமகள் விளையாட்டு மைதானம் வரை சென்றதுடன் கூட்டமும் இடம்பெற்றிருந்தது. கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், சட்டத்தரணி சுகாஸ் மற்றும் தொண்டர்கள், ஆதரவாளர்கள், பெருந்திரளான மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பேரணியில் கலந்து கொண்டவர்கள் எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும், வெடுக்குநாரி எங்கள் சொத்து போன்ற கோஷங்களை எழுப்பியிருந்தனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் களத்தை பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதன் மூலம் தமிழ் கட்சிகள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முக்கியமான ஒன்று என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தொழிலாளர் தின கூட்டத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். இப்பொழுதும் கூட சில பண்டிதர்கள் எங்களை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்னவென்று சொல்லி சொன்னால், இது நடக்குமா நடக்காதா, யார்த்த பின்புலம், ரணிலை வெல்ல வைக்கவா, ஏவிபியை வெல்ல வைக்கவா, யாரை வெல்ல வைக்க, இந்தியாவினுடைய பின்பலமா, அமெரிக்காவினுடைய பின்பலமா, 1000 கேள்விகள். எந்த விதமான தர்க்க ரீதியான நியாயங்களும் இல்லாமல் எழுந்தமானமாக பேசக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் சமூக வலைத்தளங்களில் அவர்கள் ஏதோ கிறுக்குத்தனமாக கிறுக்கி விட்டு போகிற விஷயம் எல்லாம் பேசப்படுகின்ற ஒரு விஷயங்களாக இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம், இந்த விடயத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முக்கியமாக முன்னெடுத்ததற்கான காரணம், தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு எங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஜனாதிபதி தேர்தல் என்ற அந்த களம் எங்களால் பாதிக்கப்பட வேண்டும். அந்த களத்தை நாங்கள் கையாள தவறுவோமாக இருந்தால் தமிழ் கட்சிகள் கையாள தவறிய பல விடயங்களை போல் இதையும் நாங்கள் கையாளாமல் விட்டதாக இருக்கும். ஆகவே அந்த பாவச் செயல்களை நாங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் யோசிக்கின்றேன். தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிட்ட வேண்டுமானால் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என புலட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். கட்சிகள் ஒருங்கிணைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தொடர வேண்டும் எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தொழிலாளர் தின கூட்டத்தில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வலியுறுத்தியுள்ளார். கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்ட கட்சிகள் மாத்திரமல்ல, இது சம்பந்தமாக அனைத்து கட்சிகளும் ஒன்றாக ஒற்றுமையாக செயற்பட வேண்டியது ஒரு கடமை. அப்படி இல்லாவிட்டால் இந்த ஒற்றுமை குலைவாக இருந்தால் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை முழுமையாக ஏற்படுத்த முடியாமல் போனால்
நிச்சயமாக தமிழ் மக்களுடைய நிலை இன்னும் பின்னடைவு ஆகும். ஆகவே அனைத்து கட்சிகளுமாக ஒற்றுமைப்பட்டால் நாங்கள் எங்களுடைய பலத்தை உலகுக்கு காட்ட முடியும். அந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதிலேயும் சில சங்கடங்கள், சில பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். தமிழ் கட்சிகள் மத்தியிலேயே அது வழக்கமாக இருக்கின்ற விஷயம் இருந்தாலும் அந்த முயற்சியை கைவிடாமல் நாங்கள் தொடர்ந்து அந்த முயற்சிகளை எடுப்பதற்காக நாங்கள் அனைவருமே பல தடவைகள் கூடி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மாத்திரமல்ல, இந்த சமூக அமைப்புகள் பலரும் அது சம்பந்தமாக முயற்சிகள் எடுக்கின்றார்கள். கட்சிகள், சமூக அமைப்புகள் எல்லாமாக ஒரு தொழிலாளர் இயக்கங்கள் அனைத்துமாக சேர்ந்து ஒரு ஒற்றுமையை நாங்கள் உருவாக்குவதாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். அந்த பலம் நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய, அது தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக இருந்தால் என்ன, சமூகத்தினுடைய பிரச்சனையாக இருந்தால் என்ன, இனத்தினுடைய பிரச்சனையாக இருந்தால் என்ன, ஒரு நியாயமான தீர்வை காண முடியும். தமிழர் தாயகத்தில் நடத்தப்பட்ட மேதின நிகழ்வுகளுக்கு பக்கவாட்டாக புலம்பெயர் நாடுகளில் இடம்பெற்ற பேரணிகளில் கலந்து கொண்ட ஈழத்தமிழ் பூர்வீக மக்கள் தமது தாயகத்திற்கு நீதி கோரியிருந்தனர். பிரான்சில் அதன் முக்கிய தொழிற்சங்கம் இன்று பிற்பகலில் தலைநகர் பாரிஸில் உள்ள குடியரசு சதுக்கத்தில் இருந்து நடத்திய பேரணியில் தமிழ் மக்கள் பங்கெடுத்து தமது தாயகத்திற்கு நீதி கோரியிருந்தனர். இதேபோல அழைப்புகளின் அடிப்படையில் கலந்து கொண்ட சுவிட்சர்லாந்தின் சூச் நகரில் இன்று காலை முதல் பிற்பகல் வரை இடம்பெற்ற பேரணியில் தமிழ் மக்களும் பங்கெடுத்த நிலையில் அங்கிருந்து ஐபிசி தமிழின் சுவிஸ் செய்தியாளர் குமணன் வழங்கிய பதிவு இது. தொழிலாளர் தினம் சூரிச் மாநிலத்திலே மிக பிரமாண்டமாக நடைபெற்று அதாவது இறுதி இடத்தில் வந்திருக்கின்றது. பல நாடுகளிலிருந்து வருகை தந்த மக்கள், கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த மக்கள் இங்கே வருகை தந்து தங்களுடைய நாட்டில் நடந்த பிரச்சனைகளையும் வந்து எடுத்து கூறி இங்கே கோஷமிட்டு இங்கே கடந்து சென்றார்கள். அந்த வகையிலே இங்கே இந்த நாடுடைய அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் இங்கே கலந்து கொண்டனர். தொழிலாளர் தினத்திலே வந்து பல மக்கள் வருகை தந்திருந்தார். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சூரிச் மாநிலத்திலே வந்து இங்கே தங்களுக்கான அந்த கடமையை செய்திருந்தார்கள். இத்துடன் இதுதான் இந்த இறுதியிடம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் தமிழ் கட்சிகள் மற்றும் அமைப்புகளினால் தொழிலாளர் தின பேரணி மற்றும் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் தொழிலாளர் தின கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இன்று முன்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதகேர, தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மீண்டெழுவதற்காக புதிய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார். அந்த பயணத்தின் போது இந்த 26 வருட சாபக்கேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த வருஷம் அக்டோபர் மாதம் இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே வேறு யாருமல்ல, இன்று வெல்லப் போகின்ற ஒரே நபர், இந்த நாட்டை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையுள்ள நபர் வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுர குமார திசாநாயக்கவா.
வகிக்கப் போகின்றவர்கள் வேறு யாரல்ல, தேசிய மக்கள் சக்தியாகும். அந்த தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டமே என்று இடம்பெறுகின்றது. இந்த மேதினம் என்பது ஒருவேளை இது கடைசி மேதினமாகவும் இருக்கலாம். ஏனென்றால் அடுத்து வருகின்ற மேதினம் என்பது எங்களுடைய அரசாங்கத்தின், தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின், இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுடைய அரசாங்கத்தின் கீழ் உருவாக்கப்படுகின்ற, நினைவு கூறப்படுகின்ற மேதினமாக இருக்கலாம். அதனால் இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களிடம் மிக மிக அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வேறு எதனாலும் அல்ல, இந்த நாட்டை நாசமாக்கிய 76 வருட சாபக்கேட்டில் இருந்து நாங்கள் மீண்டெழ வேண்டும். அதற்காக இன்று நாடு முழுவதும் வெற்றிகரமான மேதினங்களை கொண்டாடி வருவது வேறு யாரும் அல்ல, தேசிய மக்கள் சக்தியாகும். மாத்திரையிலும் லட்சக்கணக்கான மக்கள் அணிந்திருக்கின்ற பொழுது, ஒழுங்குவதற்கு நிகரான மக்கள் அணிந்திருக்கின்ற பொழுது, அதே போன்றே அனுராஷ்டிரபுரத்திலும் அவ்வாறு மக்கள் அணிந்திருக்கின்ற பொழுது, யாழ்ப்பாணத்திலும் மற்ற எல்லா கட்சிகளும், இங்கு இருக்கின்ற தமிழ் பிரதான கட்சிகள் எல்லோருமே யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறி இருக்கின்ற போது, இந்த யாழ் நகரத்திலே தந்தை செல்வா அரங்கத்தை நிறைத்து கூட்டத்தை நடத்தியது ஒரே ஒரு கட்சி, அது தேசிய மக்கள் சக்தியாகும். அதனால் தேசிய மக்கள் சக்தியுடைய வெற்றி உறுதியானது. நாங்கள் அதனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இன்றைய தினம் தமது தொழிலாளர் தின நிகழ்வை பருத்தித்துறையில் நடத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் இபிடிபியின் தொழிலாளர் தினம் பருத்தித்துறை நகரில் பருத்தித்துறை பலநோக்கு கூட்டுறவு சங்க கேட்போர் கூடத்தில் இன்று பிற்பகல் 3 மணியளவில் இடம்பெற்றது. இந்த நிகழ்விற்கு பருத்தித்துறை பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரும் கட்சியின் ஊடக பேச்சாளருமான ஐயாத்துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் தலைமை தாங்கியிருந்தார். புதிய மார்க்சிச லெனினிச கட்சியின் தொழிலாளர் தின ஊர்வலம் இன்று மாலை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. ஆரியகுளத்தில் இருந்து யாழ்ப்பாணம் ட்ரிம்மர் மண்டபம் வரை பேரணியாக சென்று ட்ரிம்மர் மண்டபத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. உழைக்கும் மக்கள் ஒன்றிணைப்போம், நாட்டின் வளங்களை பாதுகாப்போம் எனும் தொனிப்பொருளுடன் புரட்சிகர தொழிலாளர் தினம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தொழிலாளர் தின கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று காலை இடம்பெற்றது. நல்லூர் ஆலயத்திற்கு அருகில் இருந்து ஆரம்பித்த பேரணி நல்லூர் கிட்டு பூங்காவில் நிறைவடைந்து அங்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கிளிநொச்சி பசுமை பூங்கா வளாகத்தில் சமத்துவ கட்சியின் தலைவர் முருகேசன் சந்திரகுமார் தலைமையில் தொழிலாளர் தின கூட்டம் இடம்பெற்றது. அத்தோடு புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் தொழிலாளர் தினம் இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா தமிழ் மகாவித்தியாலயத்திற்கு முன்பாக ஆரம்பமாகி நகர்வீதி ஊடாக வவுனியா நகர மண்டபத்தை அடைந்திருந்ததுடன் அங்கு தொழிலாளர் தின கூட்டமும் இடம்பெற்றது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு திருகோணமலையில் இன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினால் பேரணி முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள கட்சியின் முக்கியஸ்தர்கள் இணைந்து உழைப்பே உயர்வு எனும் தொனிப்பொருளின் கீழ் ஊர்வலம் மேற்கொள்ளப்பட்டது. தென்னிலங்கையில் உள்ள பிரதான அரசியல் கட்சிகளின் தொழிலாளர் மேதின கூட்டங்கள் கொழும்பில் இன்று இடம்பெற்றிருந்தன. இதில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவுகளை கட்சிக்கு வெளிப்படுத்தினார்கள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிலாளர் தின கூட்டம் கொழும்பில் இன்று இடம்பெற்றது. மாளிகாவத்தை காவல் நிலையத்திற்கு முன்பாக இந்த கூட்டம் இடம்பெற்ற நிலையில் இதில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இன்று காலை கொட்டகலை பொது விளையாட்டரங்கில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தொழிலாளர் தின கூட்டத்திலும் பங்கேற்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிலாளர் தினம் பேரணி மற்றும் கூட்டம் கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு புறக்கோட்டையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டார். அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தை அவ்வாறே நடைமுறைப்படுத்த எமது ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார். மேலும் திருத்தப்பட்ட மக்கள் சார்பான சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தம் எமது ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தலவாக்கலையிலும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டத்தை நடத்தியிருந்த நிலையில் அதில் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டு தமிழில் உரையாற்றியிருந்தார். சமய தலைவரை வணங்கி முன்னாள் அமைச்சர் கௌரவ திகம்பரம் அவர்களை, கௌரவ அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க அவர்களை, கௌரவ உதயகுமார் அவர்களை, கௌரவ
நாயன வாசல அவர்களே, எல்லோருக்கும் அவர்களே, மலையக மக்களோடு தொழிலாளர் தினத்தை கொண்டுவதில் மகிழ்ச்சி. நான் இலங்கையில் உள்ள மலையகர் சமூகத்தை பாதுகாப்பேன். உங்கள் மொழி உரிமையை பாதுகாப்பேன். உங்கள் நிலம் வீடு உரிமையை வழங்குவேன். மலையாகர் நாகர கிராமிய அபிவிருத்திக்கு நான் பொறுப்பு. உங்கள் மருத்துவ கல்வி சாத்துணவு உரிமைகளை பாதுகாப்பேன். தோட்ட தொழிலாளர்களை சிறுதைலை உற்பத்தி யாழ்க்காலுக்கு மாற்றுவேன். உங்கள் அரசியல் உரிமை இலங்கையோர் உரிமை, தங்கள் அரசியல் உரிமையை, சமய உரிமையை, கலாசார உரிமையை ஆகியவற்றை பாதுகாப்பேன். தேசிய மக்கள் சக்தி கொழும்பு, யாழ்ப்பாணம், மாத்தறை மற்றும் அனுராதபுரத்தில் 4 பேரணிகளை நடத்தியிருந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொரலை கெம்பல் மைதானத்தில் தொழிலாளர் தின கூட்டத்தை நடத்தியிருந்தது. அதில் கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக வாக்களிக்க இந்தியாவிலிருந்து மக்களை அழைத்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிலாளர் தின கூட்டத்திற்காக தென்னிந்திய பிரபலங்கள் இலங்கைக்கு சென்றுள்ள நிலையிலேயே மாத்தறை பகுதியில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தொழிலாளர் தின கூட்டத்தில் அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையை நெருக்கடிக்கு உள்ளாக்கிய ஊழல்வாதிகளின் ஆட்சியின் கீழ் கொண்டாடப்படும் இறுதி மே தினமாக இன்றைய தினம் அமையும். ஊழல்வாதிகளின் ஆட்சியின் கீழ் இலங்கையில் அடுத்த மே தினம் கொண்டாடப்படாது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான ஆட்சியின் கீழ் அடுத்த ஆண்டு இலங்கையின் மே தினம் கொண்டாடப்படும். கொழும்பு, அனுராதபுரம், மாத்தளை மற்றும் யாழ்ப்பாணத்தில் கட்சியின் மே தின கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். இந்த மக்களுக்கு நோக்கம் மற்றும் எதிர்பார்ப்பு ஒன்று உள்ளது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள இளைஞர்கள் தற்போது எதிர்பார்ப்போடு எமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அண்மைய நாட்களில் இளைஞர்கள் அதிக அளவில் உள்ள வெளிநாடுகளுக்கு நான் பயணம் செய்திருந்தேன். குறித்த தரப்பினர் உள்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்திற்காக தலையிடுமாறும் போராடுமாறும் எம்மிடம் கோருகின்றார்கள். எமது எதிரிகள் தற்போது அதிகளவில் எம்மை கண்காணிக்கின்றார்கள். எமது தவறுகளை தேடுகின்றார்கள். இதனால் நாம் முன்னெப்போதும் இல்லாததை விட கவனமாக செயற்பட வேண்டும். இலங்கை தற்போது ஒழுக்கமற்ற நாடாக காணப்படுகிறது. சரியான திட்டங்கள் இல்லாத நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகள் ஒழுக்கமற்ற வகையில் கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். இதனை நாம் மாற்றியமைக்க வேண்டும். இலங்கையில் தற்போதுள்ள அரசியல் கட்சிகளால் நாட்டில் ஒழுக்கத்தை கொண்டு வர முடியாது. இந்த பொறுப்பு எமக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க மேதின கூட்டத்திற்காக இந்தியாவில் இருந்து பிரபலங்களை அழைத்துள்ளார். விமான நிலையத்தை சென்றடைந்த குறித்த தரப்பினரை ஸ்ரீலங்கா சுற்றாடல் துறை அதிகாரிகள் வரவேற்றுள்ளனர். ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை நன்கறிந்துள்ளார். அவருக்கு ஆதரவளிக்கவும் அவரது கட்சி கூட்டத்தில் பாடவும் இந்தியாவில் இருந்தே நபர்களை அழைத்து வர வேண்டியுள்ளது. இதற்கமைய தேர்தலில் அவருக்கு வாக்களிக்கவும் இந்தியாவில் இருந்தே அவர் ஆதரவாளர்களை அழைத்து வர வேண்டும். இலங்கையர்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ரணிலின் நடவடிக்கைகள் அவருக்கு ஒழுக்கம் இல்லை என்பதை பிரதிபலிக்கிறது. நாம் எமது கட்சியை மற்றொரு கட்சிக்கு எதிராக கட்டியெழுப்ப மாட்டோம். அவ்வாறு கட்டியெழுப்பப்படுவது ஒரு கட்சியே இல்லை. ராஜபக்ஷக்களை இல்லாதொழிப்பதற்கு தேசிய மற்றும் சர்வதேச சக்திகள் ஒன்றிணைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொரலை கம்மலை மைதானத்தில் நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் தொழிலாளர் தின கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர் தமது கட்சியின் ஆதரவை பெற்ற வேட்பாளரே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உங்களுக்கு தெரியும், பொய்களை கூறி சேறு பூசி எம்மை திருடர்களாக்கி இந்த நாட்டின் எதிர்காலத்தை இல்லாது செய்வதற்கு தேசிய மற்றும் சர்வதேச சக்திகள் பல இன்று ஒன்றிணைந்துள்ளன. அந்த அனைத்து சவால்களையும் முறியடித்து நாட்டு மக்களின் அபிலாஷைகளை வெற்றி பெற செய்வதற்கு எம்மால் முடியும் என உங்கள் முன்னிலையில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த காலத்தை எடுத்து பாருங்கள். அதிகாரம் இல்லாத காலத்தை போன்று அதிகாரம் இருந்த காலப்பகுதியிலும் 100% உழைக்கும் தொழிலாளர்களுடன் இருந்தோம் என்பதனை நான் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும்.
வீதிகளில் பேரணிகளுக்கு மாத்திரமே உங்களை நாம் பயன்படுத்தவில்லை என்பதனை பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். சிலருக்கு தொழிலாளர் தினத்தன்று மாத்திரமே தொழிலாளர்கள் நினைவுக்கு வருவார்கள். கடந்த காலத்தை எடுத்து பாருங்கள். நாட்டில் இருந்த அனைத்து தொழிலாளர் தலைவர்களுடனும் நட்புறவுடன் நாம் பணியாற்றியுள்ளோம். அவர்களின் கருத்துக்களுக்கு செவிசாய்த்து அவர்களின் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை ஊடாக தீர்த்து வைத்தோம். இந்த மே தினம் தீர்மானம் மிக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இந்த நாடு எதனை நோக்கி பயணிக்கும் என்ற தீர்மானத்தை நாம் நாட்டிற்கு கூற வேண்டும். அரசியல் மேடைகளில் பாருங்கள், வாய்ச்சொல் வீரர்கள் எம்மையை தாக்குகின்றனர். பொதுஜன பெரமுனவில் உள்ளவர்களை இலக்கு வைத்தே அனைவரும் சேறு பூசுகின்றனர். ஏன் அவ்வாறு செய்கின்றனர்? தற்போதும் மக்கள் பலம் எம்மிடமே இருக்கின்றது என்பது இந்த வாய்ச்சொல் வீரர்களுக்கு தெரியும். பொதுஜன பெரமுனவின் 69 லட்சம் மக்களை பிரிப்பதே அவர்களுக்கு தேவையான விடயம். கடந்த காலங்களில் அதிக தவறுகளை செய்த, இந்த நாட்டின் எதிர்காலத்தை இல்லாது செய்த மனிதர்களின் மடிகளுக்குள் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன். எம்மை விட அதிக தவறுகளை செய்த மனிதர்களிடம் செல்வதை விட தவறுகளை திருத்திக் கொண்டு இருக்கும் நாட்டிற்கு ஒரு பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்றே நான் கூறுகின்றேன். இந்த நாட்டு மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய சக்தி தற்போதும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு மாத்திரமே உள்ளது என்பதனை நான் இந்த தருணத்தில் நினைவூட்டுகின்றேன். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எமது ஆதரவை பெற்ற வேட்பாளர் மாத்திரமே வெற்றி பெறுவார் என்பதனை கிராமங்களுக்கு சென்று கூறுங்கள் என நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். கொரோனாவுக்கு முன்னர் வாய்ச்சொல் வீரர்கள் தேசிய அரசாங்கத்தை அமைத்து நாட்டின் பொருளாதாரத்தை பூஜ்ஜியத்துக்கு கொண்டு சென்றனர். எமது காலத்தில் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப நடவடிக்கைகளை மாத்திரமே செய்தோம். பயங்கரவாதமற்ற மற்றும் ஒன்றிணைந்த இலங்கை கட்டியெழுப்ப வேண்டும் என்பது ஸ்ரீலங்காவின் பொதுஜன பெரமுனவின் நிலைப்பாடு என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொரலை கொம்பல் மைதானத்தில் இன்று இடம்பெற்ற தொழிலாளர் தின கூட்டத்தில் உரையாற்றிய நாமல் ராஜபக்ஷ அனைத்து துறைகளும் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் சதிகாரர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தை வீழ்ச்சியடைய செய்வதை நோக்கமாக கொண்டு செயற்பட்டனர். எமது கட்சியின் தலைவர்கள் இலங்கையை விட்டு செல்வார்கள் என குறித்த சதிகாரர்கள் நினைத்திருந்தார்கள். எனினும் 69 லட்சம் மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக நாடாளுமன்றத்தின் ஊடாக எமது அரசாங்கத்தை அமைக்க நடவடிக்கை எடுத்தோம். கொள்கை ரீதியில் 2 கட்சிகளாக நாம் செயற்பட்டாலும் ஒரு பொது விடயத்திற்காக ஒன்றிணைந்தோம். இதன் அடிப்படையிலேயே தற்போதைய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டார். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பணியாற்றும் ஒரு அரசியல் கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. 2005ஆம் ஆண்டு இலங்கையில் ஆட்சி பொறுப்பை மஹிந்த ராஜபக்ஷ ஏற்றுக்கொண்ட போது நாடு யுத்த பூமியாக இருந்தது. யுத்த பூமியாக இருந்த இலங்கையை வேலை செய்யும் மக்களுக்கான நாடாக மஹிந்த ராஜபக்ஷ மாற்றினார். விவசாயி, கடற்றொழிலாளி உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களது உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் மஹிந்த ராஜபக்ஷ விட்டு போன இடத்திலிருந்து கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டின் ஆட்சியை ஆரம்பிக்கவில்லை. வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம் மற்றும் கொரோனா தொற்றுக்கு மத்தியில் அவர் ஆட்சி செய்திருந்தார். பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியிருந்தாலும் எமது மக்களின் உயிரை காப்பாற்ற முடிந்தது. இலங்கையில் உற்பத்தி செய்ய முடியுமான அனைத்தும் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். தேசிய வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இலங்கையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படுவதை நாம் எதிர்க்கவில்லை. எனினும் குறித்த முதலீடுகள் எவ்வாறாக மேற்கொள்ளப்படுகின்றன என்பது தொடர்பில் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நாம் குறுகிய கால கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு செயற்படுவதில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷ போட்டியிடுவார் என முன்னாள் ஜனாதிபதியும் கட்சியின் முன்னாள் தலைவருமான மைத்திரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க தலைவர் இளங்கரத்னவின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்துரையாற்றும் போதே மைத்திரிபால ஸ்ரீசேன இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் இன்னும் நானே. எனக்கு எதிராக தற்காலிக தடை உத்தரவு மாத்திரமே விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு காரணமாக கட்சியின் தலைவராக செயற்பட மாத்திரம் முடியாதுள்ளது. எமது கட்சியிலிருந்து விலகி தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்த தரப்பினரே கட்சியின் தற்போதைய நிலைக்கு பொறுப்பு கூற வேண்டும். பதவி ஆசைக்காக 11 பேர் எமது கட்சியிலிருந்து விலகிச் சென்றனர். அவர்கள் இன்று எமது கட்சியுடன் இருந்திருந்தால் எமக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. விஜயதாச ராஜபக்ஷவுக்கு கட்சியின் பெரும்பான்மையானவர்களின் ஆதரவு உள்ளது. ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கும் அவருக்கு நாம் ஆதரிப்போம். அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவரை நாம் எடுத்தோம். எனினும் தற்போது அவருக்கு அமைச்சு பதவியில் அதிக ஆர்வம் இல்லை. நான் ஜனாதிபதியாக பதவியேற்கும் போது சத்திய பிரமாணம் செய்தேன். அதற்கமைய மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக நான் களமிறங்க மாட்டேன்.
இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கூடுதலான ஆசனங்களை பெறும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எனினும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையை பெற முடியுமா என்ற கேள்வி எழுவதாகவும் ஏறாவூரில் நடைபெற்ற கட்சி கிளை அலுவலக திறப்பு விழாவில் தெரிவித்தார். தேர்தல் கேட்கறதுக்கு ஏற்கனவே அறிவு செய்திருக்கிற ஆட்களுக்கும் தேர்தல் கேட்கணும்னு ஆசை இருக்குதான். ஆனா தேர்தல் நடந்தாதான் இருக்கு. எனவே நடக்குமான சந்தேகங்களுடைய இன்றைக்கு இந்த ஏற்கனவே தங்களை வேட்பாளராக அறிவித்து விட்டவர்கள் கூட இருக்கிறார். ஆனா நடக்குமா இல்லையான்னு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் பதவியில் இருக்கிறார். அவரை நடத்தலாமா நடக்கக்கூடாதான்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் வழங்கும். அவரு எதிர்காலத்தை பத்தி சரியான ஒரு திட்டமிடல் இல்லாம நாம போய் தேர்தலுக்கு போனா இங்க நடக்கும் ஏற்கனவே நிறைய தேர்தலை கிடப்புல போட்டாச்சு. இப்ப இன்னொரு தேர்தலை கிடப்புல போட்டா என்ன என்று அவர் ஆலோசிக்கலாமா? ஆலோசிப்பு சட்டத்துல இடம் இருக்கிறது இல்லையோ, சட்டத்துல இடம் இல்லாம தான் பத்திரம் போட்டார். அதனால இதுலயும் அப்படி ஏதாவது செஞ்சு போடுவாரா என்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கு பரவலாக இருந்து வருது. எல்லாத்தோட தேசான விஷயம் பாராளுமன்ற தேர்தல் நடத்துவது. அதுக்கு உண்மையிலேயே ரெண்டு தரப்புக்கும் கொஞ்சம் விருப்பப்படும். உண்மையிலே ஜனாதிபதி தரப்புக்கும் பெருசா பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் வெல்லலாம் என்ற நம்பிக்கை இல்லை என்றது பொதுவாக எல்லாரும் அரசியல் அவதானிகள் சொல்ற விஷயம். அதே போல ஜேடிபி நேற்று அறிவித்திருக்கிறார்கள், ஜனாதிபதி நாங்க பாராளுமன்ற தேர்தல் நடத்தினா பரவாயில்ல, ஆனா ஜனாதிபதி தேர்தல் நடத்தத்தான் வரும், அதுதான் நல்லது என்று சொல்றாங்க. இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் என்ன நாம பார்ப்போம். இந்த ரெண்டு தரப்பும் பாராளுமன்ற தேர்தல் நடந்தா அதிக கூடுதலான ஆசனங்களை பெற நம்பிக்கை இல்லை. அதான் உண்மை. அந்த நம்பிக்கை நாங்க சார்ந்திருக்கிற அணிக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. எங்களுக்கும் அந்த நம்பிக்கை நாங்க எந்த அணியோடு இருந்தால் கூடுதலான ஆசனங்களை பெறலாம் என்ற கணிப்போடு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் நாங்க எடுத்திருக்கிற முடிவு அதுல எந்த பிசகு இருப்பதாக தெரியல. ஏன் தெரியலன்னா இந்த ரெண்டு ஏற்கனவே அறிவிச்சு விட்டு நாங்க ஜனாதிபதி வேட்பாளர் சொல்லியிருக்கிற ரெண்டு பேருக்கும் பெரிசாக பாராளுமன்ற தேர்தலுக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? எழுதுறது கஷ்டம் தெரியும். நாங்க இருக்கிற அணிக்கு மாத்திரம்தான், ஐக்கிய மக்கள் சக்திக்கு மாத்திரம்தான் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் கூடுதலான ஆசனங்களை பெறலாம் நம்பிக்கை இருக்குது. ஆனா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும், கூடுதலான ஆசனங்களை பெறலாம் நம்பிக்கை இருக்குது. ஆனா அறுதி பெரும்பான்மையை பெறலாமா என்பதுல சில கேள்விகள் இருக்கலாம். அதைத்தான் மாற்று தரப்புகள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது ஃபுட்பால் எழுதி நாங்கள் அரசாங்கத்துக்குள்ள போய் கலக்கலாம் நம்பிக்கையில தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு கையறு நிலைக்கு அவங்க வரலாம். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதாக கூறி தாதியர் மீது சமூக ஊடக செயலி மூலம் அவதூறு செய்த சுகாதார ஊழியர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். குறித்த நபரின் செயற்பாடு தாதியர் சேவைக்கும் வைத்தியசாலைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதுடன் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வைத்தியர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா சுகாதார திணைக்களத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர் ஒருவர் அண்மையில் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் வேறு ஒரு நோயாளரிடம் தாதியர் கடுமையாக நடந்து கொண்டதாக தெரிவித்து குறித்த சுகாதார திணைக்கள உத்தியோகத்தர் சமூக ஊடக செயலி மூலம் காணொலி பதிவினை மேற்கொண்டிருந்தார். இவ்வாறான நிலையில் குறித்த உத்தியோகத்தர் சம்பந்தமாக சுகாதார அமைச்சு மற்றும் அவர் பணியாற்றும் வைத்தியசாலை நிர்வாகம் பிராந்திய சுகாதார நிர்வாகங்களுக்கு அறிவித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க ஆவண செய்யப்பட உள்ளதாக வைத்தியர் சத்தியமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இவ்வாறான செயற்பாடுகள் வைத்தியசாலை சேவைகள் தொடர்பாக நம்பிக்கையினத்தையும் வெறுப்புத்தன்மையையும் ஏற்படுத்தக்கூடும் எனவும் இவ்வாறான நடவடிக்கைகளை பொதுமக்கள் நலன் கருதி அனுமதிக்க முடியாது எனவும் சத்தியமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன.
மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக விளங்கிய வலய கல்வி பணிப்பாளரின் இடமாற்றத்தினை இடைநிறுத்துமாறு வலியுறுத்தி இன்று குறித்த பகுதி மக்களால் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்றலில் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் பட்டிருப்பு வலயத்தின் ஆசிரியர்கள், அதிபர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் இணைந்து குறித்த ஆர்ப்பாட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தனர். புத்தளம் கட்பட்டி முகத்துவாரம் பகுதியில் புதருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அதிக பெறுமதியான பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது சுமார் 39 உரைகளில் 1230 கிலோகிராம் பீடி இலைகள் கைப்பற்றப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் முன்னெடுக்கப்படும் மேதின கூட்டங்களை அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என கூறி இன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக புதிய தொழிலாளர் மக்கள் அமைப்பால் இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் அரசியல்வாதிகளின் அடிமைகள் அல்ல என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புத்தளம் கருவல கெஸ்வல எகொடப்பிட்டிய பகுதியில் 3 மாத ஜானிக்குட்டியொன்று உயிரிழந்துள்ள நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. குறித்து ஜானிக்குட்டி பெரிய ஜானிகள் காலால் மிதித்து கொன்றிருக்கலாம் என சந்தேகிப்பதாக கருவல கெஸ்வல வனஜீவராசிகள் துணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயக மேதின நிகழ்வுகளில் பொது வேட்பாளர் குறித்த எதிரொலிப்பு. புகலிட நாடுகளின் பேரணிகளில் இன ஒடுக்குமுறைக்கு நீதி கோரிய தமிழர்கள். ஸ்ரீதரன் நடத்திய தமிழரசின் மேதின நிகழ்வில் பங்கெடுத்த விக்னேஸ்வரன் பொது வேட்பாளராக களமிறங்கும் ஆசையுடனான பிரசன்னம் என ஊகம். மகிந்த பாணியில் தமிழில் பேசி தமிழர்களின் மனங்களை வெல்ல முயன்ற சஜித். தோட்ட தொழிலாளர்களின் வாக்குகளுக்காக வேதன உயர்வை அறிவித்த ரணில். தமிழகத்தின் பல இடங்களில் 42 பாகை செல்சியஸை தாண்டிய வெப்பம். வெப்ப அலை குறித்த முன்னெச்சரிக்கையால் மக்கள் அவதானம். அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் காவல்துறையினரின் அடாவடிகள். பலஸ்தீன ஆதரவு போராட்டங்களை ஒடுக்குவதால் வெடித்த புதிய மோதல்கள். பிலிப்பைன்ஸ் கப்பலை தாக்கி சேதப்படுத்திய சீன கடலோர காவல்படை. சீனா வேண்டுமென பதற்றத்தை தூண்டுவதாக மணிலா குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.